ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு கேவிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டட் லெவல் வந்து நம்மளோட ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. 1866 வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 33 கேவி வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 33 கேவிக்கு நீங்கள் 30 கேவி பிரேக் டவுன் வோல்டேஜ் 1 மினிட் வந்து நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணாலே போதும் ஸ்டாண்டர்டு. இல்லை சில இடத்துல வந்து இல்லைங்க நான் 30 கேவி இல்லை நான் 60 கேவி கூட நான் பண்ணியிருக்கேன்னா பண்ணலாம். ஆனால் வந்து லிமிட் வந்து என்னென்னா 1866 படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து 1 மினிட் ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அந்த இன்சுலேட்டிங் ஆயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அதோட வாட்டர் கண்டென்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 35 ppm வரைக்குமே மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் தான் அது வந்து உங்களுக்கு இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். சரிங்களா? இது வந்து 30 கேவிக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 110 கேவி நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, 110 கேவியோட ஆயில் ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ 110 கேவிக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு 40 கேவி 1 மினிட் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் பிரேக் டவுன் வோல்டேஜாக வந்து நீங்கள் இருக்குது மினிமம் ரெக்கமெண்டபிள் வேல்யூ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா as per IS 1866. ஸோ அதே மாதிரி இதோட